சரி, நம்ம கடந்த வாரத்துல நம்ம பார்க்கும் பொழுது ஆவியானவருடைய ஆழங்கள் அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழாக நாம் படித்து கொண்டு வருகிறோம். சரிங்களா? அது தொடர்பாக முதல் பாடமாக நம்ம பார்க்கும் பொழுது அஹ், தேவன் ஒருவரா அல்லது மூவரா, இந்த தலைப்பின் கீழாக, அதாவது திருத்துவமா திரியேகத்துவமா அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழாக நம்ம என்ன பண்ணோம், ஸோ நம்ம படித்தோம். சரிங்களா? கடந்த வாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது இந்த பாடத்தை நம்ம ஒவ்வொரு பாடமாக படித்தோம். திருத்துவமா திரியேகத்துவமா அப்படின்ற ஒரு பாடத்தை நம்ம படித்தோம். உலகத்தில் பார்க்கும் பொழுது ஏராளமான கிட்டத்தட்ட 7,000 மொழிகள் பேசக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. 4,300 மதங்கள் இருக்குது. இந்த 4,300 மதங்கள்ல பார்க்கும் பொழுது பலவிதமான தொழுகைகள், பலவிதமான ஆராதனைகள், பலவிதமான தெய்வங்கள் அவங்களுக்கு வச்சு என்ன பண்றாங்க, வணங்குறாங்க. அப்ப ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொல்றாங்க. ஆனா ஒரு தேவன் யாருன்றது அவங்களால என்ன பண்ண முடியல, ஸோ கண்டுபிடிக்க முடியல. பாருங்க, இது ஒவ்வொரு நாடுகள்ல அவங்க தொழுகை செய்கிற அந்த அவர்களுடைய தெய்வங்கள் என்று சொல்லி பார்த்தோம். பாருங்க, ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு இது இருக்கும். இப்ப இதெல்லாம் அந்நிய மதங்கள்ல, அந்நிய வழிபாடுகள்ல அப்படியெல்லாம் காணப்படுது. ஆனா கிறிஸ்தவத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்கும் பொழுது இங்க ஆஹ், கிறிஸ்தவத்துல நிறைய குழப்பம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இயேசு கிறிஸ்து என்பவர் அவர் தான் பிதாவாக பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் 3 பதவிகளை வகிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் சொல்றாங்க. சில கூட்டம் என்ன சொல்றாங்க, பிதா தான் யெகோவா விட்னஸ், பிதா மட்டும்தான் கடவுள் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு சில பேர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் கடவுள், பிதா இவங்கெல்லாம் இல்லை அப்படின்றாங்க. சில பேர் பரிசுத்தாவி மட்டும்தான், அவர் தான் எல்லாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி ஒவ்வொன்று பிடிச்சிக்கிட்டு கிறிஸ்தவத்துக்குள்ளார இருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, பிதா இயேசு கிறிஸ்து பிதாவினால படைக்கப்பட்டவர் அப்படின்ற ஒரு கொள்கை முறைகளும், இப்படி நிறைய அவங்களுடைய தத்துவங்கள் கிறிஸ்தவத்துக்குள்ளாரையும் காணப்படுது. அப்ப கிறிஸ்தவத்துக்குள்ளார இருக்கிற விசுவாசிகளுக்கு மத்தியில அவர்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு குழப்பம் என்னன்னா, கடவுள் ஒருவரா அல்லது மூவரா? அப்ப நம்ம மற்றவங்களுக்கு நம்முடைய உறவுகளுக்கு போய் சொல்லும் பொழுது, நம்ம இயேசு கிறிஸ்துவ தெய்வம் அப்படின்னு சொல்றதா, இல்ல பிதாவாகிய தெய்வத்தை சொல்றதா, இல்ல குமாரனாகிய இயேசு பரிசுத்த ஆவியானவர் சொல்றதா அப்படின்ற ஒரு குழப்பம் நம்மளுக்குள்ளாரையே காணப்படும். ஸோ இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி தான் நம்ம கடந்த பாடத்துல நம்ம படித்தோம். அதாவது இந்த திருத்துவ கொள்கையை கொண்டு வந்தது யார் அப்படின்னு சொன்னா, தெர்த்துல்லியன் அப்படின்ற ஒரு எழுத்தாளர். அவர் ரோமன் கத்தோலிக்கத்தை சேர்ந்தவர். அவர் தான் என்ன பண்ணார், ஒரு திருத்துவத்தை கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லி வரலாற்று பதவிகள் இருக்குது. ஆனா உண்மையாகவே பாருங்க, இவர் கொண்டு வந்த திருத்துவம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் அப்படின்ற திருத்துவமே கிடையாது. நான் உங்களுக்கு பின்னாடி காட்டுறேன். இவர் கொண்டு வந்த திருத்துவம் என்ன அப்படின்றத இந்த பாடத்துல நம்ம படிக்க போறோம். சரிங்களா? அப்ப இதெல்லாம் இருக்குது. பைபிள்ல பார்க்கும் பொழுது ஏலி அப்படின்னா ஒருமையை குறிக்கும். அதனாலதான் இயேசு கிறிஸ்து சிலுவையில ஏலி ஏலி லாமா சபத்கானி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படின்னா என்ன? ஒருத்தரை கூப்பிடுறாரு. யார? பிதாவை கூப்பிடுறாரு. பிதாவே பிதாவே என்னை ஏன் கைவிட்டீர் அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிடுறத பார்க்க முடியுது. எலோகிம் அப்படின்னா என்ன? இது ஒரு எபிரேய வார்த்தை. எலோகிம் அப்படின்ற வார்த்தை அப்படின்னா தேவனை குறிக்கக்கூடியது, அதாவது பன்மையை குறிக்கக்கூடியது. ஏலினா ஒருமை, எலோகிம் அப்படின்னா பன்மை. நீங்க ஆதியாகமம் 1:26 பார்க்கும் பொழுது, தேவன் தம்முடைய சாயலாகும் தம்முடைய ரூபத்தின்படி மனிதனை உண்டாக்குவோமாக அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க, அங்க சொன்னாங்க. சரிங்களா? மனிதனை உண்டாக்குவோமாக அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நாம் நம்முடைய சாயலாக, அப்ப நாம் நம்முடைய, இதெல்லாம் பார்க்குறப்ப பன்மையை குறிக்கக்கூடிய சொல். அப்படின்னா என்ன? அது அங்க மனிதனை படைத்தது யாரு? ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் படைச்சிருக்காங்க. அப்போ ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் அப்படின்னா எத்தனை எடுத்துக்கலாம்? 1, 2, 3, 10. ஒன்றுனா ஒருமை, ஏலி அப்படின்னு சொல்லி. எலோகிம் அப்படின்னா ஒன்றுக்கு மேற்பட்ட. ஒன்றுக்கு மேற்பட்டனா எத்தனை எடுத்துக்கலாம்? 2, 3, 10, 100, 1000, லட்சம், கோடி அப்படின்னு எடுத்துக்கலாமா? நிச்சயமா என்ன பண்ண முடியாது, அப்படி எடுத்துக்கொள்ள முடியாது. அதுல 3 மட்டும்தான் எடுத்துக்கொள்ள முடியும். ஏன்னா முழு வேதாகமும்
யாரை பற்றி பேசுகிறது அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவை குறித்து மட்டும்தான், இயேசு கிறிஸ்துவையும் பரிசுத்த ஆவியானவரையும் பிதாவையும் அங்கு பேசுகிறது. 3 நபர்கள் தனித்தனியாக அவங்க இருக்கிறாங்க, அவர்களை பற்றி தான் பேசுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இந்த ஒரு காரியத்தை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த சாத்தானுடைய திருத்துவம் எப்படி தெரியுமா இருக்குது? படைக்கிறதுக்கு ஒரு கடவுள், காக்கிறதுக்கு ஒரு கடவுள், அழிக்கிறதுக்கு ஒரு கடவுள் அப்படின்னு சொல்லி சாத்தானுடைய திருத்துவம் இருக்குது. இந்த திருத்துவத்தை அவன் எப்படி கொண்டு வந்தான், எங்க பார்த்தான்? நீங்க ஏசாயா 6ஆம் அதிகாரத்துல முழு பாடமும் போன பாடத்துல நம்ம நடத்தியிருக்கோம். போன பாடத்தை நீங்க பாருங்க. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த பாடத்துக்குள்ளார நம்ம போகணும். ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் தான். கடந்த பாடத்தில் நடத்தினதை சுருக்கமா 2 நிமிஷத்துல நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்ப சாத்தானுடைய திருத்துவம் என்ன? காக்கிறது, அழிக்க, படைக்கிறது, காக்கிறது, அழிக்கிறது அப்படின்னு சொல்லி. இது எங்க பார்த்தான்? ஏசாயா 6ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது 5, 6 வசனங்கள், இந்த 3, 4 வசனங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது, அந்த இடத்துல பார்க்கும் பொழுது சேராபீன்கள் என்ன பண்றாங்க? 6 சட்டைகள் உடையவர்களா இருந்து 2 சட்டைகள்ல முகத்தை மூடுறாங்க, 2 சட்டைகள்ல கால்களை மூடி 2 சட்டைகளால் பறந்து கொண்டு சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு 3 பரிசுத்தர். காரணம் என்ன? பரலோகத்துல பிதாவாகிய தேவன் பரிசுத்தராய் இருக்கிறார், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தராய் இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தராய் இருக்கிறார். அந்த திருத்துவம், அதாவது திருத்துவம் என்ற வார்த்தை வேதாகமத்தில் இல்லை. அதற்கு மாறாக தேவத்துவம் என்ற வார்த்தை வேதாகமத்திலே ரோமர், கொலேசியர் இந்த இடத்துல எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. பவுல் சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்ப சாத்தான் அங்க பார்த்த திருத்துவத்தை தான் இங்க கொண்டு வந்து முக்கடவுளாக பார்க்கும் பொழுது, முக்கடவுள் யாரை பார்க்குறாங்க அப்படின்னா, படைக்கிறதுக்கு கடவுள், காக்கிறதுக்கு அழிக்கிறதுக்குன்னு சொல்லி இந்த வழிபாடுகள்லாம் வச்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனா நம்முடைய தெய்வம் எப்படி இருக்கிறாரு? மூவராக இருக்கிறாங்க. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் தனித்தனி நபர்களாக இருக்கிறார்கள். ஆனா அவங்க எப்படி ஒன்றாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, இந்த கணவன் மனைவி ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துல சொல்றாங்க இல்லையா? இது நிமித்தம் புருஷன் மனைவியானவள் என்ன பண்றா? தன்னுடைய தாய் தகப்பனை விட்டு கணவனோடு கூட ஒரே மாம்சமா இருப்பார்கள் அப்படின்னு அங்க சொல்லப்பட்டிருக்குது. அப்போ ஒரே மாம்சம்னா என்ன? 2 பேருக்கு தனித்தனி மாம்சம், தனித்தனி இருக்கிறாங்க. ஆனா ஒரே மாம்சம் அப்படின்னா ஒரு சிந்தை, ஒரு மனப்பாட்டு ஆவியில அவங்க இருக்கணும். ஒரே சிந்தையாக ஒருமைப்பாட்டில் தேறி இருக்கணும். அதனாலதான் 1 + 1 = 1. ஆனா நம்ம கணக்கு 1 + 1 = 2ன்னு சொல்லுவோம். ஆனா ஒரே இருதயமா இருக்கணும் அப்படின்றதுக்காண்டிதான் அங்க ஒரே மாம்சமா இருப்பார்கள்னு சொல்றாங்க. அதே மாதிரி அப்போஸ்தலர் 4:32 பார்க்கிறப்ப விசுவாசிகளாகிய திரள் கூட்டத்தார் நிறைய பேர் இருந்தாங்க. ஆனா அவங்க ஒரே இருதயமா இருந்தாங்க. ஒன்னா இருக்கிறது, ஒருமைப்பாட்டுல ஒன்னா இருக்கிறது. அடுத்தது பாருங்க, நீங்க 1 யோவான் 3ஆம் அதிகாரத்துல நீங்க பார்க்கும் பொழுது அங்கேயும் பாத்தீங்கன்னா, பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி. அந்த இதுல கூட நீங்க பார்க்கும் பொழுது என்ன அப்படின்னா, 1 யோவான் 5:7, 3:4 சொல்லிட்டேன். 1 யோவான் 5:7 கூட பார்க்கும் பொழுது பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி, இது பரலோகத்துல இம்மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள் அப்படின்னு வரும். ஒன்றாய் இருக்கிறார்கள் அப்படின்னா ஒருவராய் இருக்கிறார்கள் அப்படி இல்லை, ஒன்றாய் இருக்கிறார்கள். இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? அதை புரிஞ்சுக்கிறது தான் அடுத்த வசனம் சொல்லுது. 1 யோவான் 5:7-8 நம்ம பார்க்கும் பொழுது, ஆவி, ஜலம், ரத்தம், பூலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் மூவர் என்ன அப்படின்னு பார்க்குறப்ப ஆவி, ஜலம், ரத்தம். அதாவது நம்ம உடம்புல ஆவி இருக்கு, உயிர் இருக்கு, ஜலம் தண்ணீர் இருக்கு 70%, அடுத்தது ரத்தம் இருக்குது. ஸோ இது மூன்றும் சேர்ந்து ஒரு செயலை செய்வது போல, ஒன்றாய் இருப்பது போல, ஒரே மனிதனுக்குள் ஒன்றாய் இருப்பது போல, அதே போல பிதா, குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர் தனித்தனி நபர்களாக இருந்தாலும் அவர்கள் ஒன்றாய் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றத நம்ம ஒருமைப்பாட்டில் ஒன்றாய் இருக்கிறாங்கன்னு பார்க்கிறோம். அதை தான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இது சாட்சி இடுகிறது பூலோகத்துல ஆவி, ஜலம், ரத்தம். அதே மாதிரி பாருங்க, அவயங்கள் மூக்கு, கண்ணு, வாயு இதெல்லாம் தனித்தனியா இருந்தாலும் சரீரம் ஒண்ணு. இந்த சரீரத்துலதான் தனித்தனி அவயங்கள்.
அதே மாதிரி தேவன் என்ற ஒரு வார்த்தை ஏலோகிமுக்குள்ளார இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு, பிதாவாகிய தேவன் இருக்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அப்ப நம்ம தேவன் சொல்லும் பொழுது இந்த மூவரையும் குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக இருக்கிறது. அதே மாதிரி கலாத்தியர் 5:22 பார்க்கும் பொழுது ஆவியின் கனிகளோ அன்பு சந்தோஷம் அப்படின்னு சொல்லப்படலை, மாறாக ஆவியின் கனியோ அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்குது. ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம். அப்ப கனியோ அப்படின்னா 9 கனிகள் இருக்குது. இதெல்லாம் என்னது? ஒரு காரியத்தை ஒருமைப்பட்டு இருக்கிறதுனால, ஒன்னா இருக்கிறதுனால அது சொல்லப்படுதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி வேதாகம புஸ்தகத்துல பழைய ஏற்பாடு 39, புதிய ஏற்பாடு 27, 66 புத்தகங்கள் இருக்குது. ஆனா பைபிள் பேஜ்ல என்ன சொல்லப்பட்டிருக்குது? பரிசுத்த வேதாகமம். ஆக்சுவலா வேதாகமங்கள் அப்படின்னு தான் எழுதியிருக்கணும், ஏன்னா 66 புத்தகம் இல்லையா. ஆனா இங்க பாக்குறப்ப வேதாகமம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குதுன்னா நம்ம புரிஞ்சுக்கணும், முழு வேதாகமும் ஒருமைப்பட்டு இருக்கிறது, ஒன்றை ஒரே தேவனை வெளிப்படுத்துகிறது அப்படின்றத நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். ஒன்றாய் இருப்பது அப்படின்னா ஒருமைப்பாட்டில் தேறி இருக்கிறது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், இவங்கெல்லாம் பார்க்கும் பொழுது என்னன்னா மூவரும் ஒரே தேவனாக பாருங்க. தி ஃபாதர், தி சன், தி ஹோலி ஸ்பிரிட், இவங்க எல்லாம் சேர்த்து நம்ம என்ன பண்றோம்? காட், தேவன் அப்படின்னு சொல்றோம், ஏலோகிம் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அப்படி அழைக்கும் பொழுது மூவரையுமே நம்ம ஒருமைப்பட்டிருக்கிறதுனால படைக்கிறதுலையும் சரி, நம்முடைய தேவன் இந்த உலகத்தை படைக்கிறதுலையும் இந்த உலகத்துல இருக்கிற மனிதனுடைய ரட்சிப்புக்கு எந்த காரியம் செஞ்சாலும் மூவரும் அந்த வேலைகளை என்ன பண்றாங்க? செய்யறதுனால எலோகிம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஒருமைப்பாட்டில் ஒன்றாய் இருப்பது, தேறி இருப்பது. அப்ப இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பாடம் என்ன அப்படின்னா, இதெல்லாம் கடந்த வாரம் நம்ம பார்த்த பாடம். நான் சுருக்கமா உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த பாடத்தை நீங்க பார்க்கணும்னு விரும்பினீங்கன்னா யூடியூப் நம்ம சேனல்ல என்னது இருக்குது, சரிங்களா? திருத்துவமா திரியேகத்துவமா என்கிற தலைப்புல இருக்குது. நீங்க கண்டிப்பா நீங்க பாருங்க, பார்த்து அதில் நோட்ஸ் எடுத்து புரிஞ்சுக்கங்க. நான் இன்னைக்கு சுருக்கமா ஒரு ரீகப் பண்ணியிருக்கிறேன். இன்னைக்கு பார்க்குற பாடம் வந்து பரிசுத்த ஆவியானவர், அவர் ஆழ்த்தத்துவமா வல்லமையா. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, பரிசுத்த ஆவியானவர் ஒரு நபர் இல்லைங்க, அவர் ஒரு கரண்ட் பவரு, ஒரு வல்லமை, அவர் வந்து ஒரு இப்படிப்பட்ட இது அப்படின்னு சொல்லி ஒரு உருவம் இல்லாதவர் அப்படின்லாம் இன்னைக்கு கிறிஸ்தவத்துக்குள்ளார நிறைய கருத்துக்கள் வந்துகிட்டு இருக்குது. அது வேதாகமத்தின் அடிப்படையில அது எந்த அளவுக்கு உண்மையானது அப்படின்னு சொல்லி இன்றைக்கு ஒரு பகுதி 1 அப்படி அதுல நம்ம 2 கருத்துக்களை மட்டும் என்ன பண்ண போறோம்? படிக்க போகிறோம். மொத்தம் 4 கருத்துக்கள் இருக்குது. அடுத்த 2 கருத்துக்களை அடுத்த வாரம் நம்ம படிப்போம். இப்போ பரிசுத்த ஆவியானவர் ஆழ்த்தத்துவமா வல்லமையா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். நீங்க இதை தான் பாருங்க. இது வந்து ஆர்சியில இருக்கிற IHS, இது ஆர்சி சிம்பிள். அந்த சன் மாதிரி வச்சிருப்பாங்க, அதுல ஒரு கையில பிடிச்சிருப்பாங்க, IHSன்னு போட்டிருக்கோம். இது ஒரு திருத்துவம். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் அப்படின்ற ஒரு திருத்துவத்தை திருத்துள்ளியன் அப்படின்றவர் அதை கொண்டு வரல. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்பது முழு வேதாகமத்திலையும் தேவத்துவத்துல 3 நபர்கள் இருக்கிறாருன்றத வேதம் வெளிப்படுத்துகிறது. ஆனால் இந்த திருத்துள்ளியன் என்கிற ரோமன் கத்தோலிக்க அந்த ஃபாதர் அவங்க கொண்டு வந்திருக்கிற திருத்துவம் என்னன்னா IHS. இந்த IHS என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீங்க பல இதுல பார்க்கலாம். பாருங்க, இந்த IHS அப்படின்னு சொன்னா நீங்க இது பாபிலோனுடைய கடவுளுடைய பெயர் நீங்க பாக்குறீங்க. இஸ்யூஸ், செமிராமிஸோட மறுபெயர் தான் என்னன்னா இஸ்யூஸ், பாபிலோன் கடவுள். அதே மாதிரி பார்க்க நிம்ரோத்தோடைய பாபிலோன் கடவுளுடைய பேர் தான் ஹாரஸ், ஹச் ஃபார் ஹாரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்க்குறப்ப தம்முஸோடைய மறுபெயர் தான் செட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பல வழிபாடுகள்ல வந்திருக்குது. பாபிலோன், மேதியா பெர்ஷியா, கிரேக்கம், ரோமு, இப்படி பல ராஜ்யங்களை கடந்து இந்த தெய்வ வழிபாடுகள்லாம் அப்படியே மாறிட்டு இருக்குது. கடைசியா ரோமுக்கு அடுத்தது இந்த ரோமன் கத்தோலிக்கம் அப்படின்னு சொல்ற அந்த அமைப்புல கொண்டு வந்த திருத்துவம் இதுதான். இது எல்லாம் என்னன்னா பாபிலோனுடைய கடவுளுடைய திருத்துவம் IHS. நீங்க எங்க பார்த்தாலும் இந்த திருத்துவத்தை போட்டிருப்பாங்க, முக்கடவுள் இது. அது வந்து அதுக்கும் நம்ம வேதாகமத்தினுடைய திருத்துவத்துக்கும் சம்பந்தம் கிடையாது, சரிங்களா? வேதாகமம் சொல்லுகிறது பிதாவாகிய தேவன் இருக்கிறார், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார்,
பரிசுத்த ஆவியாகிய தேவன் இருக்கிறார். மூவரும் வெவ்வேறு நபர்கள். அவர்கள் ஒருமைப்பாட்டில் ஒன்றாயிருந்து ஒரே காரியத்தை செய்கிறதுனால அவர்களை நம்ம என்ன பண்றோம்? தேவன், அதாவது எலோகிம் அப்படின்னு சொல்லி எபிரேய பதத்துல சொல்லப்படுகிறது அழைக்கிறோம். இதை நீங்க சரியா என்ன பண்ணணும்? புரிஞ்சுக்கணும். நம்ம பைபிள் சொல்ற திருத்துவம் இந்த திருத்துவம், சரிங்களா? நீங்க பாக்குறீங்க. ஆனா பாருங்க, ரோமன் கத்தோலிக்க அமைப்பு கொண்டு வந்த திருத்துவம் இது. ஸோ அது அங்கிட்டு இருக்கிற திருத்துவம் IHS, சரிங்களா? இதை தான் அவங்க கொண்டு வந்தாங்க. இதுக்கும் அதுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்குது. பாருங்க, இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு? தண்ணியில இருந்தப்ப வானம் திறந்திருக்குது, மேல இருந்து சத்தம் வருது. அங்கிருந்து, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் அப்படின்லாம் அங்க சொல்றத நம்ம கவனிச்சு பார்க்கிறோம். அப்ப மேல வந்த சத்தம் பிதாவினுடைய சத்தம், கீழே யார் இருக்கா அப்படின்னா இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல ரூபம் கொண்டு. இதெல்லாம் என்ன அர்த்தம்? சரி, நம்ம படிப்போம். இப்ப தேவத்துவத்துல, அதாவது திருத்துவத்தில் மூவரில் ஒருவராக இருப்பவர் ஆவியானவர். இந்த ஆவியானவருக்கு உருவம் உண்டா? இப்ப நம்ம அதுதான் முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கிறது. ஸோ இந்த ஆவியானவருக்கு உருவம் உண்டா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவர் ஒரு வல்லமையா? உருவம் இருக்குதா? இல்லை அவர் ஒரு வல்லமையா? இப்படி பலவிதமான குழப்பங்கள் கிறிஸ்தவத்துல இன்னைக்கு நிறைய இருக்குது, சரிங்களா? நிறைய இது காணப்படுகிறது அப்படின்னு பார்க்குறோம். அப்ப இதற்கான உண்மையான பதிலை நம்ம அறிஞ்சு கொள்றது தான் இந்த பாடத்துடைய முக்கியமான நோக்கமாக இருக்குது. இந்த பாடத்துல நம்ம 4 கருத்து நம்ம படிக்க போகிறோம். முதல் கருத்து என்ன அப்படின்னா, ஆவியானவரை பற்றி கிறிஸ்தவத்தில் கிறிஸ்தவம் புரிந்து கொள்ளும் தவறான கருத்துக்கள். ஆவியானவரை பற்றி கிறிஸ்தவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய தவறான கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லி முதல் கருத்து படிக்க போறோம். 2வது கருத்து, ஆவியானவரின் பல்வேறு ரூபங்களின் அடையாளங்கள். பல்வேறு ரூபங்களின் அடையாளங்கள் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி 2வது கருத்து என்ன பண்ண போறோம்? நம்ம படிக்க போறோம். 3வது, ஆவியானவரை ஆவி என்று வேதம் ஏன் அழைக்கிறது? ஒரு ஆள் தத்துவமா இருக்கிறாரு ஒரு நபர், அவரை ஆவியானவர் ஆவியானவர் அப்படின்லாம் நம்ம சொல்றோம். அப்படி இருக்கிறப்ப பைபிள்ல நிறைய இடத்துல ஆவி என்று அழைக்கப்படுகிறது. அப்படின்னா நம்ம அதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்றதுதான் 3வது கருத்து. 4வது கருத்து, ஆவியானவர் ஒரு அருபியா இல்ல சொருபியா? அப்படின்னா என்ன? அருபி அப்படின்னா ஒரு ஒளியை போன்றவர், வல்லமை, ஒரு பவர் மாதிரி இருக்கிறவரா? இல்ல சொருபி ஒரு சொரூபம், அதாவது ஒரு நபராக, ஒரு உருவம் உடையவராக இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி 4வது கருத்து என்ன பண்ண போறோம்? படிக்க போறோம், சரிங்களா? அப்ப ஆவியானவரை பற்றிய கிறிஸ்தவத்தில் இருக்கும் தவறான கருத்துக்கள், கிறிஸ்தவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய தவறான கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லி முதல் இதை நம்ம படிப்போம். பாருங்க, தேவத்துவத்தில், அதாவது திருத்துவத்தில் பிதாவுக்கும் குமாரனாக இயேசு கிறிஸ்துவுக்கும் உருவம் இருக்குதா? பைபிள் சொல்லுதா? நீங்க கொலேசியர் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது அதை வாசிக்கலாம். கொலேசியர் 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல பாருங்க, அவர் அதர்சனமான தேவனாக இருக்கிறார். யாரு? பிதாவாகிய தேவனை இங்க சொல்லப்படுகிறது. எப்படி இருக்கிறாரு அப்படின்னா சொன்னா அதர்சனமான அப்படின்னு சொல்லப்படுது. அப்படின்னா என்ன? தரிசனம் பார்க்க கூடாதபடிக்கு அவர் எப்படின்னா அவரை காணக்கூடாதபடிக்கு பிதாவாகிய தேவன் என்ன பண்றாரு? இருக்கிறார். அப்ப காணக்கூடாதபடிக்கு இருக்கிறார்னா அப்ப அவர் ஒளின்னு சொல்லிட முடியுமா? சொல்லவே முடியாது. ஏன்னா பைபிள் தெளிவாக சொல்லுகிறது, பிதாவானவர், பிதாவாகிய தேவன், அவர் ஒரு தனி நபராக இருக்கிறார். பாருங்க, அவரை பார்க்க முடியாது. ஏன்னு கேட்டா, நீங்க ஏசாயா 6ஆம் அதிகாரம் 2-3 வசனத்துல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சேராபின்கள் 6 செட்டைகளை கொண்டவர்களாக இருக்கிறாங்க. அது 6 செட்டையில 2 செட்டை என்ன பண்ணிக்கிறாங்க? கண்களை, முகத்தை மூடிக்கிறாங்க. 2 செட்டைகள்ல கால்களை மூடி 2 செட்டைகள்ல அடித்து கொண்டு சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு சொல்றாங்க. ஏன் 2 செட்டைகள்ல தங்களுடைய முகத்தை மூடுகிறார்கள் என்று சொன்னால், பிதாவாகிய தேவன் அதர்சனம் உள்ள, அதாவது காண முடியாத நிலையில அந்த அளவுக்கு அவருடைய பிரகாசம் இருக்குது. அதனால அங்க காண முடியாது. அப்படி தூதர்களே என்ன பண்ண முடியல?
ஸோ பிதாவாகிய தேவன் பார்க்க கூட முடியாத ஒரு நிலையில அவர் இருக்கிறார். அதனால ஒளி அல்ல, அவர் ஒரு உருவமாக தனி நபராக இருக்கிறார். அதனாலதான் யோவான் 1:18 இயேசு கிறிஸ்து என்ன சொல்றார் பிதாவை குறித்து அப்படின்னா, தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை, அவரிடத்திலிருந்து வந்தவரே அவரை வெளிப்படுத்தினார்னு சொல்லி அந்த வசனத்துல நம்ம பார்க்கலாம். அப்ப தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை. பிதாவாகிய தேவனை பார்க்க கூட முடியாத ஒரு நிலையில அவர் இருக்கிறாரு. ஒரு தனி சொருபியாக, ஒரு உருவமுள்ளவராக இருக்கிறார். ஆனால் அவரை காண முடியாது. அந்த அளவுக்கு அவர் பிரகாசமா இருக்கிறார். இப்ப பிலிப்பு என்ன பண்றாரு, இயேசு கிறிஸ்துடைய சீசர், அவர் கேட்கிறார். என்ன கேட்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவர் இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து கேட்கிறார், எங்களுக்கு பிதாவை காண்பியும் அப்படின்னு சொல்லி யோவான் 14ஆம் அதிகாரம், யோவான் 14ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும் பொழுது 8வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், எங்களுக்கு பிதாவை எங்களுக்கு காண்பியும் அப்படின்னு சொல்லி பிலிப்பு என்ன பண்றாரு, இயேசு கிறிஸ்துட்ட வந்து கேட்கிறாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு அதுக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த 8வது வசனத்துல பாருங்க, பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றான். அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான், அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? அப்ப நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நீங்க புரிஞ்சுக்கணும். எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்க இங்க பாருங்க, நீங்க இங்க பார்க்கும் பொழுது எப்படின்னா, இயேசு கிறிஸ்து பிதாவுடைய அவர் சொரூபமாக இருக்கிறார். நீங்க பாருங்க, இயேசு கிறிஸ்து திரும்ப சொல்றாரு பாருங்க, அதுலயே பார்க்கும் பொழுது நீங்க பார்க்கும் பொழுது 11வது வசனத்துல பாருங்க, 10வது வசனத்திலிருந்தே நான் வாசிக்கிறேன். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கவில்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை, என்னிடத்தில் வாசமாய் இருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள், அப்படி இல்லாவிட்டால் என் கிரியைகள் நிமித்தமாவது என்னை நம்புங்கள். என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இங்க பார்ப்பா, பிதா அவர் எப்படி சாயல் குணங்கள்ல எப்படி இருக்கிறாரோ நானும் அப்படிதான், அவரு உருவத்துல எப்படி இருக்கிறாரோ நானும் என்னது, ஸோ சேம் பிதாவினுடைய எப்படி ஆதாம தேவன் எப்படி படைச்சாரு, தம்முடைய சாயலாக தம்முடைய ரூபத்தின்படி. தெய்வத்தினுடைய உருவம் தான் ஆதாம் மறு பிறவி. சரிங்களா, நான் சொல்றது புரியுதா? ஆதாம கடவுள் போல, கடவுள் போலவே என்ன பண்றாரு, ஆதாம தேவன் படைத்திருக்கிறார். அப்படின்னா பிதா எப்படி இருப்பாரு? இயேசு கிறிஸ்துவை போலவே அவர் இருக்கிறாரு. அவருடைய குணங்கள் எப்படி இருக்குது? இயேசு கிறிஸ்துவை போலவே இருக்குது. பரிசுத்த ஆவியானவர் எப்படி இருக்கிறாரு? பிதாவை போலவே இருக்கிறாரு, இயேசு கிறிஸ்துவை போலவே இருக்கிறாரு. அவருடைய சாயல், அதாவது குணங்கள் எப்படி இருக்குது? அவர்களை போலவே இருக்குது. அதனாலதான் என்னன்னா, இவர்களை பிரித்து பார்க்க முடியாது. எலோகிம் அப்படின்னா ஒன்றான ஒரே தேவன். எலோகிம் தேவன் சொன்னா, தேவன் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னா, அந்த ஒரு தேவன், அந்த ஒரு எலோகிமா இருக்கக்கூடியவர் நம்முடைய தெய்வம். அவருக்குள்ளார யார் இருக்கிறார்? பிதாவை சொல்லும் பொழுது குமாரனும் இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவரும் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை சொல்லும் பொழுது பிதாவும் இருக்கிறார், இயேசு கிறிஸ்துவும் இருக்கிறார். நான் சொல்றது புரியுதா? அதனாலதான் இவர்கள் ஒன்றாய் இருக்கிறார்கள். அதாவது ஒருவராய் இருக்கிறார்கள்னா தப்பு, 3 பேரும் ஒருவர் அப்படின்னா தப்பு, அது கிடையாது. அது வந்து தவறான கோட்பாடு. மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள் அப்படின்னா என்ன? ஒன்றாய் இருக்கிறார்கள்னா அவர்கள் சிந்தையிலும் உருவத்திலும் அவர்கள் குணத்திலும் எல்லாவற்றிலும் ஒன்றாய் இருக்கிறதுனால நம்ம ஒரே தேவன் என்று சொல்லி நாம் அழைக்கிறோம். உங்களுக்கு சொல்றது புரியுதா? அப்ப நீங்க ஒன் காட் ஆனா 3 பர்சன் அங்க இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. இதை எப்படி பாருங்க, பிதாவுக்கு அப்ப உருவம் இருக்கு, இயேசு கிறிஸ்துவுக்கு உருவம் இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தா, எபிரேயர் 1ஆம் அதிகாரம், எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 2-3 வசனத்துல பாருங்க, 2 பேருக்குமே உருவம் இருக்கு, சொரூபம் அப்படின்னு சொல்லி அங்க சொல்லப்படுகிறது. நீங்க எபிரேயர் 1ஆம் அதிகாரத்துல 2-3 வசனத்துல நான் வாசிக்கிறேன். இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார், இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார்,
இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்குனார். நிறைய உலகம் இருக்குது. உலகங்களையும் உண்டாக்குனார். இவர் எவர்? பிதாவாகிய தேவன். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும். மன்னிக்கவும், இவர் அப்படின்னா யாரை குறித்து சொல்றது? இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் இங்க சொல்லிக்கிட்டு இருக்குது. இயேசு கிறிஸ்து இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்குனார். இதை நீங்க இந்த பகுதியை அப்படியே வச்சுக்கோங்க. நீங்க யோவான் புஸ்தகத்துல நீங்க பார்க்கும் பொழுது 1ஆம் அதிகாரத்திலையும் இதே காரியம்தான் வரும். பாருங்க, யோவான் 1ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும் பொழுது பாருங்க, இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிறது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். யாரு? இயேசு கிறிஸ்து பிதாவோடு பரிசுத்த ஆவியானவரோடு தேவனோடு எலோகிமோடு கூட இருந்தார். எலோகிம் அப்படின்னா அது பன்மையில் மூவரும் ஒன்றாக இருக்கிறார்கள். எலோகிமோடு கூட இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. யார் மூலமாக? இயேசு கிறிஸ்து மூலமாக உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவரால் இல்லாமல் உண்டாக்கப்படவில்லை. அதை தான் இங்க சொல்லப்படுகிறது. இவர் 1ஆம் அதிகாரத்துல இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். அப்ப உலகத்தை படைத்தார் அப்படின்னா, உலகத்தை படைக்கும் பொழுது ஆதியாகமம் 1:26 மனுஷனை, உலகத்தை எல்லாத்தையும் படைத்தது யார் அப்படின்னா தேவன், எலோகிம். அந்த எலோகிம்குள்ளார இயேசு, பிதா, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். நல்லா நீங்க புரிஞ்சுட்டு வரணும், சரிங்களா? அடுத்த வசனம் பாருங்க, எபிரேயர் 1:3 இவர் அவருடைய, எவர்? இயேசு கிறிஸ்து அவருடைய பிதாவினுடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து. மகிமையின் பிரகாசமும் டிட்டோ, பிதாவை போலவே இயேசு கிறிஸ்து. நீங்க இந்த படம் ஆன்லைன்ல நெட்டில் எடுத்தது. பிதாவுக்கு ரொம்ப தாடி விலைன்னு வெளுத்து இருக்கிற மாதிரி, இயேசு கிறிஸ்து கொஞ்சம் எங்க இருக்கிற மாதிரி, பரிசுத்த அவனர் எப்படி இருக்கிற மாதிரி, அப்படியெல்லாம் இல்லை. அதை எப்படியே வர்ணிக்க முடியாது, சரிங்களா? ஆனா பாருங்க, அந்த பகுதியில் சொல்லப்படுகிறது, இவர் இயேசு கிறிஸ்து அவருடைய பிதாவினுடைய மகிமையின் எப்படி இருக்கிறார்? மகிமையின் பிரகாசம், அவரை போலவே பிரகாசம். அடுத்தது அவருடைய தன்மையின் சொரூபம், உருவமாயிருந்து. சொரூபம் அப்படின்னா உருவமாயிருந்து. ஸோ சேம் டிட்டோவில் என்ன பண்றாங்க? இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இது பாருங்க, யோவான் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல இதே பகுதியை அங்க சொல்லப்படுகிறது. பாருங்க, அந்த வார்த்தை எந்த வார்த்தை? ஆதியிலே தேவனோடு இருந்த இயேசு கிறிஸ்து என்ற அந்த தேவனுடைய வார்த்தை. ஏன்னா பூமியில தான் இயேசு கிறிஸ்து அப்படின்னு இவருக்கு பேரு, குமாரனுக்கு பேரு. நல்லா புரிஞ்சுக்கணும். பரலோகத்துல அவருக்கு பேர் என்னன்னா வார்த்தை, தேவனுடைய வார்த்தைன்னு தான் பேரு. ஏன்னு கேட்டா, பிதாவினுடைய சிந்தையை வார்த்தையாக வெளிப்படுத்தக்கூடியவர் இந்த உலகத்துல யாருன்னா இயேசு கிறிஸ்து. அப்ப வெளிப்படுத்தப்பட்ட தேவன் யார் அப்படின்னா, அது ஒரு பாடம் படிக்கலாம். முழுக்க ஆபிரகாம், ஆகாரு, இன்னும் யாக்கோபு, மனோவா, சிம்சோனுடைய அப்பா, இவங்க எல்லாம் பார்த்தது, ஆபிரகாம், மோசே, இவங்க எல்லாம் பழைய ஏற்பாட்டுல பார்த்தது யார் அப்படின்னா பிதாவை கிடையாது, பரிசுத்த ஆவியானவரை கிடையாது, இயேசு கிறிஸ்துவை தான் பார்த்தாங்க. எப்படி? கர்த்தருடைய தூதனானவர் அப்படின்னு வர்ற எல்லா இடங்களிலும் அங்க கர்த்தருடைய தூதனானவர்னு வரும் பொழுது அடுத்த வசனத்திலேயே கர்த்தர் அவனை நோக்கி, கர்த்தர் அவளை நோக்கி அப்படின்னு வரும். அப்படின்னா யாரு? வெளிப்படுத்தப்பட்ட தேவன் இயேசு கிறிஸ்து. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல பவுல் அங்க சொல்ற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, பழைய ஏற்பாடுல எகிப்துல இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்திட்டு போனவர் அந்த ஞான கண்மலை கிறிஸ்துவே அப்படின்னு சொல்லி அங்க ஒரு வார்த்தையை என்ன பண்ணுவார்? பதிவு செய்வார். அப்ப பழைய ஏற்பாட்டுல கர்த்தருடைய தூதனானவராக இஸ்ரவேல் ஜனங்களை, தேவ ஜனங்களை சந்தித்தவர் யாருன்னா வெளிப்படுத்தப்பட்ட தேவன் இயேசு கிறிஸ்து. இப்ப அவருக்கு உருவம் இருக்குது, பிதாவுக்கும் உருவம் இருக்குது. பாருங்க, அதேதான் 14வது வசனம் யோவான் 1:14 பார்க்கிறோம். அந்த வார்த்தை எந்த வார்த்தை? அந்த பரலோகத்துல இருந்த அந்த வார்த்தை மாம்சமாகி மரியாளுடைய வயிற்றுக்குள்ளார வந்து கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். யார் சொல்றா? யோவான் சொல்றார். யோவான் அங்க பார்த்திருக்கிறார். ஏன்னா 3 வருஷம் 33 வருஷம் இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்துவ இந்த உலக ஜனங்கள் பார்த்திருக்கிறாங்க. அதை யாராலும் மறுக்க முடியாது, மறைக்கவும் முடியாது. அவர் சொல்றாரு, அவருடைய மகிமையை கண்டோம். அது எப்படிப்பட்ட மகிமையா இருந்துச்சு? அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு
நிகரற்ற மகிமையாகவே இருந்தது. அப்ப பிதா, குமாரன், இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர் மகிமையிலும் சரி, உருவத்திலும் சரி, அவருடைய குணங்களிலும் சரி, எல்லாத்துலயும் ஒன்றா இருக்கிறாங்க. டிட்டோ. இவர் வேற ஃபேஸ், அவர் வேற ஃபேஸ், அப்படியெல்லாம் கிடையாது. எல்லாத்துலயும் மகிமை. ஆனா இயேசு கிறிஸ்து பிதாவை பார்க்க முடியாத தூதர்களும் மற்றவர்களும் இயேசு கிறிஸ்துவ மட்டும் இந்த உலகத்துல எப்படி அவங்க பார்த்தாங்க அப்படின்னா, அந்த மகிமையை இழந்துதான் இந்த பூமிக்கு வந்தார். தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தன்னைத்தானே வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். பாருங்க, எல்லாத்தையும் குறைச்சிட்டு இயேசு கிறிஸ்து இந்த பூமியில ஒரு மனுஷனா அவர் வந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம இங்க பாக்குறோம். சரிங்களா? இப்ப நீங்க பார்க்கும் பொழுது இதெல்லாம் பார்க்குறோம். 2 பேருக்கும் உருவம் இருக்குது. அப்படின்னா பரிசுத்த ஆவியானவருக்கு உருவம் இருக்குதா? இப்ப கிறிஸ்தவ ஜனங்கள் என்ன பண்றாங்க? யோவான் 20ஆம் அதிகாரம் 21, 22 இதை எடுத்து வச்சுக்கோங்க. யோவான் 20, 21, 22 இதுல நம்ம பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து மரித்து விட்டார். மரித்து உயிரோடு எழுந்து பூட்டிய கதவுக்குள்ளார என்ன பண்ணாரு? இயேசு கிறிஸ்து வந்து நின்று பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி பரிசுத்த ஆவியை அவர் என்ன ஊதி பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவார். ஸோ இந்த வார்த்தையை வச்சுக்கிட்டு என்ன பண்றாங்க எல்லாரும்? பார்த்தீங்களா, பரிசுத்த ஆவியானவர் ஒரு காற்று, அதனாலதான் இயேசு கிறிஸ்து ஊதி பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த கருத்துக்களை அவங்க தவறான முறையில என்ன பண்றாங்க? புரிந்து கொள்ளுகிறத பார்க்க முடியுது. இதை புரிஞ்சுக்கிட்டு தான் என்ன பண்றாங்க? அவருக்கு உருவம் இல்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லைன்னு சொல்லுகிறாங்க. அது மட்டும் இல்ல, அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்படின்னா என்ன? பரிசுத்த ஆவி வந்து நிரப்புறாரு, ஒரு வல்லமையான, அதனால அவருக்கு உருவம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை எடுத்துக்கிறாங்க. அடுத்தது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1லேருந்து 4 வரைக்கும் ஒரு சம்பவம் நடக்குது. சரிங்களா? பரலோகத்திலிருந்து ஒரு இடிமுழக்க காற்று அக்கினிமயமான நாவுனால அங்க இறங்குறத பார்க்க முடியுது. அப்ப அந்த சம்பவத்தை வச்சுக்கிட்டு பரிசுத்த ஆவியானவருக்கு அங்க உருவம் இல்லை அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க? அப்படி நினைச்சுக்கிறாங்க. அப்ப மாம்சத்துல வந்த இயேசு கிறிஸ்து கானா ஊர்ல அற்புதம் செஞ்சாரு அப்படின்னா கலிலேயாவுல அற்புதம் நடக்காது அந்த நாட்கள்ல. உண்மையா இல்லையா? கானா ஊர்ல இருந்தாருன்னா கலிலேயாவுல நடக்காது. அதே போல பாக்குறப்ப எருசலேம்ல அற்புதம் நடந்துச்சுன்னா எரிகோவுல அற்புதம் நடக்காது. அவர் எங்க இருக்கிறாரோ அங்கதான் அற்புதம் நடக்கும். ஆனா இன்னைக்கு பார்க்கும் பொழுது அமெரிக்காவுல அற்புதம் நடக்கிற அதே நேரத்துல இங்க நம்ம இருக்கிற பகுதியிலையும் நம்ம இருக்கிற குடும்பத்திலையும் அற்புதம் நடக்கும். அந்த இடத்துல அங்க கிரியை செய்யக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் அதே டைம்ல இந்த இடத்துலையும் கிரியை செய்ய முடியும். அதனாலதான் வெளிப்படுத்தின விசேஷத்துல ஆவியானவர் அவர் 7 கண்களை உடையவராக இருக்கிறார் அப்படின்னு வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். 7 கண்கள் அப்படின்னா அது பூமி எங்கும் உலாவுகிற, அதுதான் பாருங்க அழகான வசனம். அதுலயும் பார்க்கிறோம் பாருங்க. அங்க நம்ம பரலோக ஆலயத்துல நம்ம பார்க்கும் பொழுது அங்க 7 கண்களை உடைய ஆவியானவர் அங்க இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம அங்க பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்துக்கும், யாரு? வார்த்தையாகி இயேசு கிறிஸ்து அங்க இருக்கிறார். 3 பேரும் தனித்தனியாக இருக்கிறத அங்க காட்டுது பாருங்க. வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்துக்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியில் நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாயிருந்து அந்த கண்கள் பூமியெங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளையாம். 7 ஆவிகளையாம் அப்படின்னா என்ன? 7 என்று சொன்னால் முழுமையை குறிக்கக்கூடியது. பரிசுத்த ஆவியானவர் எதிலும் குறையில்லாத ஒரு முழுமையுள்ள ஒரு குணங்களையும் தேவ சாயலையும் பெற்றிருக்கிறவர். அவருடைய கண்கள் பூமி எங்கும், இங்க எந்த இடத்துல வேணாலும் அற்புதங்கள் நடக்கும். அந்த டைம்ல எந்த ஒரு அமெரிக்காவானாலும் சரி, அது ஆண்டி பெட்டியா இருந்தாலும் சரி, எல்லா இடத்துல ஒரே நேரத்துல பரிசுத்த ஆவியானவர்னால அற்புதங்களை செய்ய முடியும் அப்படின்றத இங்க காட்டுகிறது. சரிங்களா? அப்ப இந்த இடத்துல கூட என்ன பண்ணலாம்? அந்த 3 நபரை பார்க்கலாம். பிதாவினோட சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. ஆட்டுக்குட்டியானவர் வந்து அவர் வலது கரத்துல இருக்கிற புத்தகத்தை வாங்குறாரு. பரிசுத்த ஆவியானவரையும் நம்ம அங்க பார்க்கலாம். அப்ப இன்னைக்கு இருக்கிற சிலருடைய தவறான வாதம் இன்னைக்கு அவங்களுடைய தவறான வழிக்கு அவங்கள கொண்டு போய் சேர்க்குது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இப்ப நீங்க ஆவியானவருடைய அந்த அடையாள ரூபங்கள் என்ன? 2வது கருத்து. முதல்ல இப்படியெல்லாம் புரிஞ்சுக்கிறதுனால இதெல்லாம் வச்சுக்கிட்டு சில காரியங்களை வச்சு ஆவியானவருக்கு உருவம் இல்லைன்னு வந்துடுறாங்க. ஸோ அது தவறான காரியம். 2வது கருத்து நீங்க கவனிங்க. ஆவியானவருடைய பல்வேறு ரூபங்களின் அடையாளங்கள்.
ஆவியானவர் எப்படியெல்லாம் சொல்லப்படுது? ஆவியானவர் புறாவை போல. நீங்க வாசிக்கும் பொழுது பாருங்க, அங்க நீங்க இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் வரும் பொழுது அங்க பாருங்க புறா வடிவுல வருகிறத நீங்க பார்க்க முடியுது. ஏன் ஆண்டவர் இங்க பயன்படுத்துகிறார்? புறாவை ஏன் பயன்படுத்துகிறார்? ஏன் கழுகு, ஆம், கழுகு, பருந்து இந்த பறவைகளை கொண்டு அங்கு சொல்லப்படாமல் புறாவை விசேஷமாக ஏன் அந்த ஆவியானவருடைய மறுரூப அடையாளங்களுக்கு அங்கு வைக்கப்படுகிறது என்று சொன்னால், நீங்க பார்க்கும் பொழுது லூக்கா 3ஆம் அதிகாரம் 21, 22, யோவான் 1:32 இந்த பகுதிகள்லாம் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்கிறப்ப ஒரு ஆவியானவர் புறாவை போல ரூபம் கொண்டு அங்க வந்தார் அப்படின்னு நம்ம அங்க பார்க்கிறோம். ஏன் புறாவை அங்க அடையாள சின்னமாக ஆவியானவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? அவர் புறாவை போல உருவம் கொண்டவர் கிடையாது, அவருக்கு உருவம் இருக்குது. ஆனா ஏன் இந்த ஒரு அடையாள சின்னமாக அங்க வருகிறார் என்று சொன்னால், மத்தேயு 10ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், பாம்பை போல வினா உள்ளவர்களாயும் புறாக்களை போல கபடற்றவர்களாயும் இருங்க. அப்ப பருந்து, கழுகு இதுக்கெல்லாம் ஒரு கபடு, அதாவது கசப்புத்தன்மை, ஒரு அழுக்கான, ஒரு மோசமான, ஒரு அசுத்தமான இடங்களில் இதெல்லாம் உட்கார்ந்து பழைய கழிவுகள், பிணங்களை தின்று இப்படியெல்லாம் இருக்கும். அதனுடைய அமைப்புகள்லாம் அப்படி இருக்கும். ஆனா புறாவை பார்க்கும் பொழுது அது சுத்தமான இடத்துல தான் உட்காரும். அடுத்தது பார்க்கிறப்ப புறாவை தெய்வத்தினுடைய சாயலுக்கு, அதாவது நேச புறாவினுடைய கண்கள் அப்படின்னு கூட சொல்லப்படுகிறது. இந்த புறா அசுத்தமான இடத்துல உட்காராது. அதுகிட்ட கசப்பு, அந்த கசப்புன்றது கிடையாது. நீங்க என்ன அப்படின்னா, இந்த மற்ற பறவைகளுக்கு பித்தப்பை இருக்கும், ஆனா புறாவுக்கு பித்தப்பை இருக்காது. அது இயற்கையாகவே கடவுளுடைய படைப்புல பாருங்க. பித்தப்பைன்னா அதுல கசப்பு இருக்கும், முழு இதையும் கசப்பாக்கும். அப்ப அதுக்கு கிடையாது. அது அசுத்தமான இடங்களில் உட்காராது. அதனுடைய குணங்கள் மற்றவர்களை தீண்டாது, மற்றவர்களை போய் என்ன பண்ணாது, சேதப்படுத்தாது. அது என்ன செஞ்சாலும் அது பொறுத்து கொள்ளக்கூடிய ஒரு பறவை இனமாக இருக்கிறது. அதனாலதான் பரிசுத்த ஆவியானுடைய குணங்களை குறித்து பார்க்கும் பொழுது அவர்கிட்ட எந்த ஒரு அசுத்தமும் கிடையாது. தெய்வத்தினுடைய பறவைகளே பார்க்கிறப்ப இந்த புறா மிக சுத்தமான ஒரு பறவையாக அது இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதனாலதான் பாருங்க, ஆண்டவர் பலி முறைகளை வைக்கும் பொழுது முடிகிறவங்க, நல்ல பணக்காரவங்க ஒரு கொளுத்த கன்றை பலியிடலான்னு சொல்றாரு. அதுலயும் பழுதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. அடுத்தது பார்க்குறப்ப அதை விட மிடில் கிளாஸ் ஃபேமிலினா ஆட்டை பலியிடலாம், அதுலேயும் பழுது எதுவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. அதுவும் முடியாதவங்க ஏழையா இருந்தாங்கன்னா புறாவை பலியிடணுமா, வேற எந்த பறவையும் பலியிடக்கூடாது. ஏன்னு கேட்டா அது சுத்தமானது. அதை தான் ஆவியானவருடைய அடையாள சின்னமாக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்றத நம்ம சொல்றோம். நம்முடைய பிதாவும் குமாரனும் நற்குணங்களை எப்படி உடையவராக இருக்கிறார்களோ அதே போல பரிசுத்த ஆவியானவரும் அப்படிப்பட்ட நற்குணங்களை உடையவராக இருக்கிறார் என்பதை காட்டுவதற்காக அந்த இடத்துல புறாவை போல ரூபம் கொண்டு அவரில இறங்கினான்னு சொல்லி பார்க்கிறோம். அடுத்தது பார்க்கும் பொழுது ஆவியானவரை தண்ணீருக்கு, ஜீவ தண்ணீருக்கு ஒப்பனையாக சொல்லப்படுகிறது. யோவான் 7ஆம் அதிகாரம் 37 39 வரைக்கும் நீங்க பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து பண்டிகையின் கடைசி நாட்கள்ல தாகமாய் இருக்கிறவர்கள் யாரோ என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு ஜீவ தண்ணீரை நான் கொடுப்பேன், அது உங்க உள்ளத்திலிருந்து ஓடுன்னு சொல்றார். அது வற்றாத ஜீவ நதிர் அப்படின்னு சொல்றார். தம்மால் அடைய போகிறவர்கள் அடைய போகிற பரிசுத்த ஆவியை குறித்து அப்படி சொன்னார்னு சொல்லி அந்த வசனத்துல, நமக்கு வசனங்களை வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை, சரியான நேரத்துல முடிக்கணுன்றதுக்காண்டி நான் சுருக்கமா சொல்றேன். நீங்க அந்த வசனத்தை கோட் பண்ணிக்கங்க, பொறுமையா உட்காந்து வாசிங்க. அப்ப தம்மாலே அடைய போகிறவர்கள் பெறப்போகிற பரிசுத்த ஆவியானவரை குறித்து, ஆவியை குறித்து அங்க சொன்னார் அப்படின்னு சொல்லி அங்க சொல்றார். அப்ப பரிசுத்த ஆவியானவரை ஜீவ தண்ணீருக்கு ஒப்பனையாக சொல்லப்படுகிறது. அப்ப இந்த உலகத்துல தண்ணீர் இல்லாம இந்த உலகம் இல்லை. அதனாலதான் நம்முடைய முன்னோர்கள் சொன்னாங்க, நீரின்றி அமையாத உலகம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா தண்ணி இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. அதே போலதான் இந்த உலகத்துல பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ளார இல்லைன்னா அவன் மனுஷனாவே இருக்க மாட்டான். மனுஷனாவே இருக்க மாட்டான். ஏன்னு கேட்டா அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாரும் மனசாட்சி மூலமாக நம்ம என்னைக்கு ஞானஸ்நானம் எடுத்தோமோ அப்ப பரிசுத்த ஆவியான நமக்குள்ளார இருந்து பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிறார். ஆனால் மற்ற மக்களுக்கு மனசாட்சியின் மூலமாக என்ன பண்றாரு, அவர் சாட்சி இடுகிறார். என் மனசு கேட்கலங்க,
இந்து மக்கள் சொல்லுவாங்க, புறஜாதிகள் சொல்றாங்க. அப்ப மனசாட்சியின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவாரு, அங்க பேசுறாரு. ஆனா சில காரியங்களுக்கு அவங்க இடம் கொடுக்கறது இல்லை. அதுதான் ரொம்ப ஒரு கவனிக்கக்கூடிய ஒரு காரியமா இருக்குது. அப்ப பாருங்க, தண்ணி இல்லாம இந்த உலகத்துல யாரும் உயிர் வாழ முடியாது. அதே போல பரிசுத்த ஆவியானவர் இல்லாம இந்த உலகத்துல யாரும் தேவன்கிட்ட சேர முடியாது. இப்ப பிதாவை யார் வெளிப்படுத்தினா? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வெளிப்படுத்தினார். அதனாலதான் பிலிப்பு கிட்ட சொல்றாரு, என்னை கண்டவன் பிதாவை கண்டான். என் குணத்தை பாரு, என் கிரியையை பார்த்தாவது நீ என்ன பண்ணு, என் கிரியையை பார்த்தாவது நீ நீ இதை புரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லி யோவான் 14 சொல்றார். என் கிரியைகள் நிமித்தமாவது இதை நம்புன்னு சொல்றாரு. அப்ப பிதா என்ன செய்ய விரும்புகிறாரோ குமாரன் செய்கிறார். பிதா பர்திமேய்க்கு கண்களை கொடுக்க வேணும்னு விரும்புறாருன்னா குமாரன் இயேசு கிறிஸ்து வார்த்தையாகிய தேவன் இந்த பூமியில செயல்படுகிறார். அப்ப பரிசுத்த ஆவியானோட வேலை என்ன? 1 கொரிந்தியர் 2 சொல்லப்படுகிறது, அவர் ஆழங்களை அறிந்தவராம். நீங்க வாசிக்கும் பொழுது 1 கொரிந்தியர் புஸ்தகத்துல நம்ம வாசிக்கிறோம். அங்க சொல்லப்படுகிற ஒரு காரியம் என்னன்னா, பரிசுத்த ஆவியானவர் அவர் ஒவ்வொருடைய இருதயத்தினுடைய ஆழங்களை அவர் அறிந்தவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த இடத்துல என்ன பண்றோம், வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 2 10-11 பாருங்க. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். ஆவியினாலே வெளிப்படுத்தினார்னா என்ன? அடுத்து சொல்லப்படுகிறது, ஆவியினாலே வெளிப்படுத்தினார்னா ஆவியானவர் மூலமாக வெளிப்படுத்தினார். அதுக்குதான் அடுத்த வார்த்தை சொல்லுது பாருங்க, நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர், அவர் பாருங்க, அவர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். அப்ப பிதாவை குறித்து இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வெளிப்படுத்த, அவருடைய அன்பை எல்லா காரியங்களும் வெளிப்படுத்த வந்தாரு. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளாரையும் 1 கொரிந்தியர் 3:16 சொல்லுகிறது, ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளாரையும் இருந்து, அவன் தான் கோயில், அவனுக்குள்ளார இருந்து இயேசு கிறிஸ்துவனுடைய தியாகத்தையும் அன்பையும் அவருடைய 2ஆம் வருகை, அதற்கான ஆயத்த வேலைகள், இந்த காரியத்தெல்லாம் ஒவ்வொரு காரியத்தையும் தேவனை பற்றிய எல்லா ஆழங்களையும் பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாரு, நம்ம கோயில், அதாவது ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு கோயில், அந்த கோயிலுக்குள்ளார மனசுல இருந்து அவனை என்ன பண்றாரு, நல்வழிப்படுத்துகிறாரு. அந்த காரியங்கள்லாம் சொல்லி நம்மளை நடக்க வைக்கிறாரு. அதனாலதான் பாருங்க, அப்ப இங்க நம்ம கவனிக்கிறோம், என்ன கவனிக்கிறோம்னா, ஆவியானவர் தண்ணீருக்கு சமமாக ஏன் சொல்லப்படுகிறது? பரிசுத்த ஆவியான ஒவ்வொருத்தருக்குள்ளாரையும் இருக்கிறார். அவங்களை ஆண்டவருக்கு முன்னாடி ஆயத்தப்படுத்துகிறார் அப்படின்ற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அடுத்தது, ஆவியானவர் என்னைக்கு அடையாளமாக சொல்லப்படுகிறது? மத்தேயு 25:1-14 வரைக்கும் பார்க்கிறப்ப, ஒரு புத்தியுள்ள ஸ்திரீகள் 10 பேர் என்ன பண்றாங்க, 10 பேர்ல 5 பேர் புத்தியுள்ள ஸ்திரீகள், 5 பேர் புத்தி இல்லாத ஸ்திரீகள். இப்போ புத்தி இல்லாத ஸ்திரீகள் என்ன பண்றாங்க, ஆரம்பத்துல வெளிச்சம், ஒரு தீப்பந்தம் எரியுது. வெளிச்சம் அப்படின்னா எதுக்கு அடையாளம்? நீங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5-14 வரைக்கும் பார்க்கிறப்ப, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க உலகத்துக்கு சாட்சியா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அங்க சொல்றாரு. வெளிச்சம் அப்படின்னா சாட்சி வாழ்க்கையை குறிக்குது. அதனாலதான் பாருங்களேன், மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல அழகான ஒரு வார்த்தையை அங்க ஆண்டவர் பதிவு செய்கிறத நம்ம அங்க பார்க்கணும். 5வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதுல பாருங்க, 5ஆம் அதிகாரம் 16 பாருங்க, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு, சாட்சிப்பா, நற்கிரியைகள்ப்பா, உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம், உங்க சாட்சி அவர்கள் முன் பிரகாசிக்க கடவுது. அப்போ ஒவ்வொரு மனுஷனும் சாட்சி வாழ்க்கை வாழணும்னா அவன் வெளிச்சம் அவனுக்கு தேவை. அந்த வெளிச்சம் வேணும்னா என்ன தேவை? என்ன யாரை குறிக்குது? பரிசுத்த ஆவியானவரை அங்கு குறிக்கிறது. நீங்க பார்க்கும் பொழுது சகரியா 4ஆம் அதிகாரம் 1-6 வரைக்கும் ஆண்டவர் அந்த ஆலயத்துல பரிசுத்த ஸ்தலத்துல விளக்க காட்டுறாரு. விளக்குல எரிகிற அந்த தண்டுகள்ல இருக்கிற எண்ணெய, அதாவது வெளிச்சத்தை காட்டுறாரு. வெளிச்சம் அந்த எது மூலமா உருவாகுது? எண்ணெயில இருந்து வருது. அந்த எண்ணெய் ஆவியானவரை குறிக்குதுன்னு சொல்லி அந்த பகுதியில நம்ம என்ன பண்றோம், வாசிக்கிறோம். சகரியா புஸ்தகத்துல 4ஆம் அதிகாரம் 1-6 வரைக்கும். அப்ப என்ன இருந்தாதான் ஒரு மனுஷன் சாட்சி வாழ்க்கைக்கு
நேரா போக முடியும். அதாவது ஒரு நற்சாட்சி வாழ்க்கை வாழணும்னா பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ளார இருந்தாதான் அதை செய்ய முடியும். நீங்க கேட்கலாம், அப்படின்னா என்னங்க? வெளியில இருக்கிற புறஜாதிகள்லாம் அவன் எவ்வளவோ நல்லது பண்றானே. ஆமாங்க. எந்த நல்லதானாலும் நீங்க பைபிள வாசிக்கும் பொழுது, சிவிங்கி தன் புள்ளியையும் எத்தியோப்பியன் தன் தோலையும் மாற்ற முடியுமா? முடியாது. என்ன சொல்ல வர்றார் ஆண்டவர்? சிவிங்கி சிறுத்தை அதுல இருக்கிற புள்ளிய அதால மாத்த முடியாது. எத்தியோப்பியன் சவுத் ஆப்பிரிக்காக்காரன் தன்னுடைய கருப்பு தோலை அவன் மாத்த முடியாது. இதெல்லாம் எப்படி மாத்த முடியாதோ, தீமை செய்து பழகின நீங்கள் இதை மாத்த முடியும்னா அது உங்களால முடியும் அப்படின்னு சொல்லி அந்த வசனம் வரும். சரிங்களா? தீமை செய்தே பழகின நீங்கள் நன்மை செய்யும் உங்களால முடியுன்றார். அதாவது இதெல்லாம் மாத்த முடியும்னா அப்போ உங்களாலையும் நன்மை செய்ய முடியுன்றார். அப்போ புறஜாதி யாரா இருந்தாலும் ஒரு நல்லது நன்மை வந்துச்சுன்னா அது அவங்களால உண்டானது இல்லைங்க. ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் அவர்களை தூண்டி ஒரு நன்மையை என்ன பண்றாரு? செய்ய வைக்கிறார் அப்படின்றத நம்ம ஒருபோதும் மறக்க கூடாது. அதனாலதான் அவரை எண்ணெய்க்கு அடையாளமாக அவரை சொல்லப்படுகிறது. அதே போல அவரை அக்கினி, ஒளி இதுக்கு அடையாளமாகவும் சொல்லப்படுகிறது. அக்கினி என்ன பண்ணும்? தன்னுடைய வேலையை தன் கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களை முற்றிலுமாக அழிக்கிற வரைக்கும் அது ஓயாது. அதே போல பரிசுத்த ஆவியானவர் பாவங்கள் உள்ள பாருங்க, இயேசு கிறிஸ்து அவர் என்ன பண்றாரு? 33 வருஷம் நம்ம கூட இருக்கிறார் இன்னைக்கும். ஆனா பாருங்க, அன்னைக்கு நேரடியாக பார்த்தாங்க ஜனங்க. ஆனா இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு மனுஷனுடைய பாவத்துக்குள்ளாரையும் போராடி, பாவத்தை விட்டுரு, இதை விட்டுரு, அதை செய்யாத, அதை பண்ணாத, பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நம்மளை கண்டிச்சு உணர்த்துவார். கண்டிச்சுன்னா கொஞ்சம் கடினமா இருக்கும். நெருப்போட அனல் படும் பொழுது அக்கினியோட உஷ்ணம் வரும் பொழுது நமக்கு ஏன்டா ஒரு ஏசியில போயிருக்கலாமே போல இருக்கும். தாவீது கூட பட்சபால்ட்ட பாவம் செய்யும் பொழுது கூட பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ளாரதான் இருந்து இருக்கிறார். அப்ப அவனுக்குள்ளார இருந்ததுனாலதான் மறுநாள் நாத்தான் போய் நீ பண்ண காரியம் தப்புடா அப்படின்னு சொல்லி ஒரு கதையின் மூலமாக அந்த தாவீது ராஜாவுக்கு சொல்லும் பொழுது அவன் உடனே என்ன பண்றான்? சரண்டர் ஆகுறான். ஒரு ராஜாவானாலும் நான் செஞ்சது தப்புன்னு சொல்றான். அதனாலதான் அவன் சங்கீதம் 51 எழுதும் பொழுது உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை என்னிடத்திலிருந்து எடுத்து கொள்ளாதிரும். அவன் எழுதுற சங்கீதத்தை பாருங்க. என்னிடத்தில் எடுத்து கொள்ளாரும் நிலைவரமான ஆவி எனக்கு கொடுன்றார். அப்ப நிலைச்சு நிக்கிற பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளார இருக்க சொல்லுங்க, கொடுங்க அப்படின்னு சொல்லி தாவீது கெஞ்சுகிறத பாக்குறோம். இந்த சங்கீதமே பத்சபால் இடத்துல பாவம் செய்த பிறகு தாவீது எழுதின சங்கீதம் தான் அப்படி வரும். சரிங்களா? அப்ப நம் பாவம் செய்யும் பொழுது கூட ஒரு அக்கினியாக அவர் இருந்து என்ன பண்றாரு? அதை சுட்டெரிக்கிறார். பாவத்தை சுட்டெரித்து இதெல்லாம் உள்ளுக்குள்ளார வரக்கூடாதுப்பா, சுட்டெரிச்சிடணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்குள்ளார இருந்த பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்து கண்டிச்சு உணர்த்துறதுனால அவருக்கு பேர் என்னது? அக்கினி அடையாளங்களாக, அக்கினியின் அடையாள சின்னங்களாக அவருக்கு கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதே மாதிரி ஆவியானவரை காற்றுக்கு ஒப்பனையாக சொல்லப்படுகிறது. காற்று எப்படி இருக்கும்? யோவான் 3:8 சொல்லப்படுகிறது. ஆண்டவர் இயேசு சொல்கிறாரு, காற்று எந்த இடத்துல இருந்து வருது, எங்க போகுதுன்னு தெரியாது, அதனால ஆவியினால் பிறந்தவனும் அப்படி இருக்கிறான்னு ஆண்டவர் இயேசு சொல்கிறார். அப்ப ஆவியானவனு கூட பார்க்கும் பொழுது ஒரு ஃபேன் இருக்கும், ஆனா அதுல இருந்து வர காத்து நமக்கு தெரியாது. ஆனால் ஆவியானவர் உங்களை ஒவ்வொரு நாளிலும் நடத்தும் பொழுது ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நம்மளை நோக்கி வரும். தலைக்கு வந்து தலைப்பாயோட போயிடுச்சு அப்படின்னு நினைப்போம். இல்ல, ஆவியானவர் கூட இருந்து உங்களை வழி நடத்தினார். அதனாலதான் அருமையான ஒரு பாட்டு பாடுவாங்க. எங்கு செல்ல வேண்டும், என்ன செய்ய வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே, நான் உனக்கு உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை கூறி நீ நடக்க வேண்டிய வழிகளை காண்பிப்பேன்னு ஆண்டவர் சொல்றார். சரிங்களா? ஆவியானவர் உங்களை எப்படி நடத்தணும் அப்படின்றத நீங்க சொல்லணும். பாருங்க, கந்தாகை மந்திரி என்ன செய்யறான்? கந்தாகை அப்படின்னு ஒரு ராணி, எத்தியோப்பிய ராணி, அவளுக்கு மந்திரியா இருந்த ஒருத்தன் என்ன பண்றான்? எருசலேமுக்கு வந்துட்டு போகும் பொழுது அந்த ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் அவனுக்கு புரியாமே போகுது. ஆனா அந்த நேரத்துல ஆவியானவர் பிலிப்பை கொண்டு ஒருத்தனுக்கு புரியாம போகுது, அவனுக்கு சொல்லிக் கொடு, கருத்தை சொல்லிக் கொடுன்னு அந்த ரதத்துல போய் சேர்ந்து கொள்ள சொல்லி அவனை கொண்டு போய் அங்க விடுகிறார். அப்ப ஆவியானவர் என்ன பண்றாரு? ஒரு ஆக்சிடென்ட் வந்தாலும் நமக்கு எங்க போகணும், என்ன செய்யணும் அப்படின்ற வழி நடத்தக்கூடிய ஒரு பொறுப்பு அவரிடத்துல இருக்கிறது. ஆனா அதை நம்ம உணர முடியும், அவரை பார்க்க முடியாது. காற்றை போல நாம் அனுபவிக்க முடியும் அவருடைய செயல்களை. ஆனால் அவரை பார்க்க முடியாத
நிலையில இருக்கிறதுனால அவர் ஆவியானவர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுகிறோம். அதே போல அவரை பனிக்கு ஒப்பனையாக சொல்லப்படுகிறது. பனி எப்படி இருக்கும்? அது சுத்தமாக இருக்கும். ஓசியா 14:5 பார்க்கும் பொழுது அங்கு பனி என்ன செய்யும்? அது ரொம்ப வெண்மையாக சுத்தமாக இருக்கும். அதே போல பரிசுத்த ஆவியானவருடைய குணங்களும் அப்படிப்பட்ட ஒரு சுத்தம் உள்ளதாக, பரிபூரணம் உள்ளதாக அது காணப்படுது அப்படின்றத நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? மறந்துடக்கூடாது. இந்த நேரம் எனக்கு முடிஞ்சிருச்சு. கரெக்டா 10 மணி ஆயிடுச்சு. நான் இந்த கிளாஸை முடிச்சிடுறேன். 2 கருத்து தான் நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? 3, 4 கருத்து அடுத்த வாரம் நம்ம பார்ப்போம். சரிங்களா? அப்ப இன்ன வரைக்கும் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த இந்த பாடம் புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புறேன். ஆவியானவர் அவர் ஆழ்த்தத்துவமா வல்லமையா அப்படின்ற ஒரு வகுப்பின் கீழாக நம்ம படித்து கொண்டு வருகிறோம். 2 கருத்தை பார்த்தோம். உலகத்துல கிறிஸ்தவர்கள் மத்தியில தவறான கருத்துக்கள். ஆவி அவர் வல்லமை அப்படின்னு சொல்லி பார்க்கறாங்க. நிச்சயமா இல்ல. அடுத்தது ஆவியானவருடைய மறுபெயர்கள், அடையாள சின்னங்கள் எதற்காக இங்க கொடுக்கப்படுகிறதுனா, அவர் மறைந்து அவர் செயல்படுகிறார். இப்படி செயல்படுகிறதுனால அவருக்கு அடையாள சின்னங்கள் கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லி பார்த்திருக்கிறோம். சரிங்களா? அதனால இந்த பாடங்கள் உங்களுக்கு புரிந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ அதனால இந்த பாடத்தை என்ன செய்வோம்? ஸோ கடவுள் வந்து இந்த பாடத்துக்கான காரியங்களை கடவுள் ஆசீர்வதிப்பாராக. இந்த பாடம் உங்களுக்கு நிச்சயமாகவே பிரயோஜனமா இருக்கும்னு நான் நம்புறேன். ஒரு ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் கூட வந்திருக்கிற பிள்ளைகளோடு கூட நீங்க பேசினதுக்காக நன்றி. ஆண்டவரே, ஆவியானவரை குறித்தும் அவருடைய அடையாளங்கள், வரங்கள் எல்லாவற்றை குறித்தும் படித்து கொண்டு வருகிறோம். நீங்க கர்த்தாவே பெரிய காரியங்களை செய்யுங்க. உங்க நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளு ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள்